இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுகிழங்கு பொரியல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை இ-ஷாப்பிங் ஆப். இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன். வாங்க சிறுகிழங்கு பொரியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சிறுகிழங்கு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிடணும். அதில் மண் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தொலியை தேய்ச்சி கழுவி கொஞ்சம் நேரம் ஊற போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிடணும். இந்த பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்கணும் இல்லை, மேட்டானைக்கு பொத்துனாப்போ தண்ணி வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கரை மேலே எடுத்து வச்சு ஹீட் பண்ணலாம். ஹீட் பண்ணிவிட்டு அப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 3 or 4 விசில், மேக்ஸிமம் 3 விசில் போதும். ஒரு 3 விசிலை போட்டு 3 விசில் வைக்கணும். இந்த மாதிரி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா வெந்துடும். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைங்க. வச்சுட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவையான மசாலா பொருள் ரெடி பண்ணலாம். மிக்ஸி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் 2 டீஸ்பூன் ஜீரகம், அது கூட என்ன போடணும்னா வெள்ளைப்பூடு ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாய், இதை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிக்க சட்டி, ஒரு கிளையாஞ்சட்டி மாதிரி தாளிக்க சட்டி எடுத்து வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அடுத்து கொஞ்சம் இதானா உளுந்து, அது கூட கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்டுட்டு இதுக்கு உள்ளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம், பல்லாரி சேர்க்கக்கூடாது, பொடி வெங்காயம் இதை பாருங்கள். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கருவேப்பிலை, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்காங்களா அந்த கிழங்கை குட்டி குட்டியாக வச்சு இதில் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் கொட்டி கிண்டிக்கிடணும். பாருங்கள் இந்த மாதிரி கொட்டி நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் சிறுகிழங்கு.